வெற்றி நமதே. பனையூரில் சந்திப்போம். நிர்வாகிகளுக்கு உற்சாகம் அளித்த தாவேகா தலைவர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடனும் வேட்பாளர்களுடனும் இன்று விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கையூட்டும் வகையில் அவரது பேச்சு அமைந்தது. மக்கள் மீது எனக்கு பேர் ஆர்வமும் நம்பிக்கையும் இருக்கிறது. நாம் மேற்கொண்ட கடின உழைப்பிற்கு மக்கள் நிச்சயம் ஒரு நல்ல முடிவை தருவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என விஜய் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் ஒவ்வொரு நிமிடமும் மிகுந்த விழிப்புடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். சிறு தவறுகளும் இடமளிக்காமல் தேர்தல் நடைமுறைகளை கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நிர்வாகிகளுக்கு உற்சாகமூட்டும் வகையில் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நேராக பனையூர் அலுவலகத்திற்கு வாருங்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்க நான் அங்கு ஆவலுடன் காத்திருப்பேன் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் பலமான வெற்றியை நமதாகவே அமையும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தமக்கு உள்ளதாக அவர் தனது உரையை நிறைவு செய்தார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மரியா வில்சன், சென்னையில் ஒரு சில பகுதியில் நிலவும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து ஆர்கே நகர் வேட்பாளர் மரியா வில்சன் பேசுகையில், தளபதி விஜய் ஒரு மிக சிறந்த கவனிப்பாளர். மக்களின் ஒவ்வொரு குறையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயம் அவை குறித்து விரிவாக ஆலோசித்து தீர்வு காண்போம் என தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் தாவேகாவின் வருகை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விஜயின் இந்த தன்னம்பிக்கையான பேச்சு அவரது தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.